இன்றைக்கி குக் வித் மேனேஜர் எபிசோடு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பயங்கர எஸ்கலேஷன், எல்லோரும் பிஸியாக இருந்ததுனால கான்செப்டை பிடிச்சி எதுவும் செய்ய முடியுமான்னு தெரியல. பேரலாக நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, இன்றைக்கி வந்து டைகர் ப்ரானை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு டீமை விட்டு ப்ரான் வாங்க சொல்லியாச்சு. நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போயாச்சு. ப்ரான் வாங்க போன குரூப் வந்துட்டு டைகர் ப்ரான் தான் வேணும், குட்டி ப்ரான் இருக்கக்கூடாது சொல்லி பெரிய ப்ரானை வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ப்ரானை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ப்ரான் வாங்கி கொடுத்த பிறகு க்ளீனிங் வந்து இங்கே வர முடியாது, வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை, யாரெல்லாம் பிஸியாக இருக்கணும்னு வீட்டிலேயே வந்து அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அதை க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பாருங்கள், எங்கள் ப்ரோக்ராமுக்காக நீங்கள் பார்க்குறதுக்காக ஃபேமிலியாலாம் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் அந்த டைகர் ப்ரான். அவங்க வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கிளியராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை, இந்த வாரம் வந்து எஸ்கலேஷன் வாரம்னு சொல்லலாம். எல்லா மேனேஜர்ஸுமே செம்ம பிஸியான அதர் ப்ராஜெக்ட்ஸ் எஸ்கலேஷன்ஸில் தான். அதனால் இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் விடக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு ஷார்ட் டைமில் இந்த குக் வித் மேனேஜர் எபிசோட பண்ணதுட்டு வந்தோம். ஸோ ஃபேமிலி ஹெல்ப்போட இன்றைக்கி இந்த ப்ரானை க்ளீன் பண்ணி பிடிச்சாச்சு. அவங்களே சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணீரெல்லாம் போட்டு அலசி வச்சு பக்கா ப்ரான் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மேனேஜர் வந்து அதை எடுத்துக்கிட்டு வேறு வர ஆரம்பிச்சிட்டாரு. நாங்களும் என்ன செஞ்சோம், அது கடையில் வந்துட்டு ப்ரான் வந்துக்கிட்டு இருக்க டயத்தில் வந்து எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸு, ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கலாம் சொல்லி செஃப் சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ஒரு இடத்துல இருந்து இது வந்து அஜைல் மாதிரி இப்போ பண்ணோம். இதுக்கு முன்னாடி பண்ணது வாட்டர் ஃபால் மாதிரி இருந்தது. இப்போ அஜைல் மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா பேரலல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மேனேஜர் வந்துட்டார், ப்ரான் எடுத்துகிட்டு வராரு. க்ளீன் பண்ண ப்ரான் எடுத்துகிட்டு நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. வந்தப்போ நீங்கள் பாருங்கள், ஒரே பிரச்சனை, ஒரே ப்ராஜெக்ட், ஒரே எஸ்கலேஷன், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி இருந்தாலும் இன்றைக்கி இந்த ப்ரான் எப்படி டேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம அஸ்யூஷுவல் நம்ம செஃப் என்ன சொல்லிட்டாருன்னா, அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டாரு. வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வச்சுட்டாரு. இந்த தேங்காய் வேணும் குருமா மாதிரி பண்ண போனாங்க. இன்றைக்கி பண்ண போகிற டிஷ் என்னென்னா, அதுக்குள்ள பார்த்து அவருக்கு காலம் வந்துச்சுங்க. பார்த்தீங்களா, செஃப் இன்றைக்கி லேப்டாப்பை தூக்கி நான் பார்த்துருக்கேம்மா பாருங்கள். இப்போ இது இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ப்ரானில் வந்துட்டு ஒரு க்ரீன் கறி மாதிரி பண்ணிவிட்டு பக்கத்தில் ப்ரான் தொக்கு, இதுதான் பண்ண போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. வெஜிடேரியனுக்கு வந்து ரசமும் ஒரு முட்டைக்கோசு பொரியலும் பண்ண போகிறாரு. ஸோ நமக்கு தெரியும், எதை பண்ணாலும் இந்த சட்டியை தூக்கி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்து பருப்பு, மசாலாலாம் போட்டு பிளாப்லாம் போட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டு அப்புறம் சில்லியை போட்டுட்டு அதே வறுக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த ப்ராசஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதுக்கு தக்காளி வறுக்க ஆரம்பிச்சா பார்த்தீங்களா, இந்த 4-5 ஸ்டெப் வந்து எப்பயுமே தொடர்ந்து பண்ணுறோம். இன்றைக்கி என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, எல்லாருமே நாங்கள் ஒரு 7-8 பேருக்குமே 7 பேருக்குமே ஒரே டயத்தில் ப்ராஜெக்ட் எஸ்கலேஷன் வந்ததுனால நம்ம ப்ராஜெக்ட் எஸ்கலேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், விச் வி ஆர் டூயிங். பட் இருந்தாலும் இந்த ப்ரோக்ராமை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டைம் பாஸான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், இப்போ அந்த ப்ரான் வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. அதுக்குள்ளே வந்து டைகர் ப்ரான் தூக்கி போடுறாரு, அழகாக போடுவார். இந்த ப்ரான் அவியறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் எடுத்துடணும். அதிகமாக குக் பண்ணோம்னா ப்ரான் வந்து ஹார்ட் ஆயிரும் சொன்னார். அதுக்காக குழம்புலாம் போட்டு இது வந்து முருங்கைக்காய் வேறு போட்டிருக்காரு. முருங்கைக்காய் ப்ரான் குழம்பு வைக்கிறாரு. இது வந்து க்ரீன் கறி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, தாய் க்ரீன் கறி மாதிரி பண்ண சொல்லியிருந்தாரு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரான் தொக்கு. ஸோ இந்த இவ்வளோ பிஸி ஸ்டேடியூல்லையும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நடுவுலையும் ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா, எங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக இருக்குது, அது ஸ்ட்ரெஸ் தெளிவு வந்து இதை நாங்கள் நினைக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரெஷர் டயத்தில் நம்ம இதை பண்ணணும் சொல்லி எல்லாத்தையும் வர வச்சாச்சு. இந்த பார்த்தீங்கன்னா தொக்கு, ப்ரான் தொக்குக்கு வந்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டு அழகாக மசாலா மாதிரி பண்ணி வச்சுருந்தாரு. அதில் வந்து ப்ரான் டைகர் ப்ரான் அப்புறம் போட்டு தொக்கு மாதிரி பண்ணியாச்சு. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம சுக்கா சொல்லுவாங்க இல்லையா, மட்டன் சுக்கா, அந்த மாதிரி ப்ரான் சுக்கா மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு இன்றைக்கி, ஃபோக்கஸ்டாக வந்து இருக்க முடியல. ஆனால் ரெசிபி எல்லாமே சேம் தான், நம்ம எப்பயும் பண்ணுறது தான். அதனால் டக்குன்னு பண்ணியாச்சு. மேனேஜர் பார்த்தீங்களா, குழம்பு ரெடி ஆகிடுச்சு, தூக்கிட்டு வந்துட்டார். ஸோ இன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப வந்து குயிக்காகவும் பிஸி மைண்டோடு இருந்தது. ஃப்ரீ மைண்டோட நாங்கள் குக் பண்ணவே இல்லை. எப்போ பார்த்தாலும் குக்கிங் பண்ணிட்டு நம்ம வேறு மாதிரி ஜாலியாக பேசிட்டோம். ஆனால் இன்றைக்கி நிறைய ப்ராஜெக்ட் ப்ராப்ளத்தை பற்றி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அவன் எப்படி பண்ணிட்டான், இவன் எப்படி பண்ணான், ஏகப்பட்ட காசிப்ஸோடையே தான் இன்றைக்கி இந்த குக்கிங் இருந்தது. ஸோ வந்து இதுவும் முட்டைக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம தொக்கு வந்துடும். தொக்கு வந்த பிறகு உட்காந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எபிசோட முடிச்சிட வேண்டியதான். இது வந்து முட்டைக்கோஸ் பொரியல், இது வந்து ப்ரான் குழம்பு. இப்போ எடுத்து ப்ரானை காட்டுவாங்க பாருங்கள். ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த கலரு, அந்த வேகிற தன்மை, இதெல்லாத்தையும் அழகாக கொண்டு வந்துட்டார் நம்ம செஃப். இவ்வளோ பிஸியாக இருக்கும்போதே, இவ்வளோ மென்டல் டார்ச்சர் இருக்கும்போதே இப்படி குக்கிங்கில் அழகாக அசத்துறாரு. இங்கே பாருங்கள், நம்ம தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு தக்காளி ஜாஸ்தி ஆகிடுச்சா இல்லை சில்லி பவுடர் நிறைய போட்டாலும் தெரியல, சாப்பிட்டா தான் தெரியும். அழகாக மேலே மல்லித்தலையை போட்டார், அட்டகாசமாக பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த ட்ரெஸ்ஸிங் வேறு சூப்பராக பண்ணி கடைசியில் ஒரு லெமனை புளிகிறாரு பாருங்கள். ச அப்போ தான் சொன்னேன், செஃப்
இந்த பிரச்சனைக்கு நடுவில் இவ்வளோ ப்ராப்ளத்து நடுவில் இதெல்லாம் வேறு பார்க்குறீங்கன்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக லாஸ்ட் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னாரு. அந்த ட்ரெஸ்ஸிங்கை முடிஞ்சிச்சு, நேராக எடுத்துகிட்டு வராரு சாப்பிட்றதுக்கு. ஸோ ப்ரான் குழம்பு வந்துருச்சு, ப்ரான் தொக்கு வந்துருச்சு, ரைஸ் ஆல்ரெடி வந்துருச்சு, ரசமும் வந்துருச்சு, முட்டைகோஸ் பொரியல் வந்துச்சு. நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். பார்ப்போம். இன்றைக்கி என்னாச்சுன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுற ப்ரோக்ராம் இல்லை, நம்ம ரெடியான உடனே டக்குன்னு எடுத்து சாப்பாடு வைக்க ஆரம்பித்தார். நானும் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே கூட்டாஞ்சோறுமே இன்றைக்கி ஆயிடுச்சு. வைக்க இடம் இல்லை, எல்லாருமே கீழெலாம் உட்காந்து அட்டகாசமாக இந்த ஒரு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 2 hours வந்து இன்க்ளூடிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அங்கே போய் வந்து எல்லாமே தான். அந்த 2 மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல. அவ்வளவு சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒர்க்கில் இருக்கும்போது இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளோ ப்ரெஷர் கண்ட்ரோலையும் எங்களால் ஃபன் பண்ணிக்கிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு ஈவெண்ட் டேக் பண்ணி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாம் உட்காந்து கீழேலாம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே உட்காந்து சாப்பிட முடியல. டைனிங் டேபிள் வாங்கணும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஏதாவது வியூஸ் அதிகமாக தான் பார்க்கலாம். சாப்பாடு ஃபுல்லாக காலியாகிடுச்சு. இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ப்ரான் குழம்பு, ப்ரான் தொக்கு, ரைஸ் வச்சு எக்ஸலண்ட்டாக முடிச்சாச்சு. இன்றைக்கி டே வந்து பயங்கர பிஸிங்க. பாருங்கள், லேப்டாப்லாம் இப்படி ஓப்பன் வச்சதே கிடையாது. இன்றைக்கி தான் இந்த லேப்டாப்பை இவ்வளோ அருமையாக ஓப்பன் பண்ணி வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ, பாய். இதுதான் எங்களுடைய இந்த வார டீம். பாய்.